இன்றைக்கி எங்கள் ஊரில் நல்ல மழை, அதாவது நல்லா ஒரு எரப்பு மழைக்கு மேலே நல்லா பெஞ்சிடுச்சு. இந்த விவசாயிகளுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கடந்த 3 நாட்களாகவே நல்ல மழை போட்டபடியே இருக்குது. இந்த வானத்தை ஜூம் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. இந்த புகை மண்டலம் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி காய்ச்சலிக்குதே, பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. இன்றைக்கி திருவண்ணாமலைக்கு ஒரு வேலையாக போயிருந்தோமா. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு ட்வின் பேபிங்களுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே, அதனால் அவங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் பர்த்டே வருது. அதாவது ஒருத்தவங்களுக்கு ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு, இன்னொருத்தவங்களுக்கு மே மாதம் லாஸ்ட்டு. அதனால் அவங்களுக்குமே சேர்த்து ட்ரெஸ் எடுத்து வந்தாச்சு. இந்த மே மாதம் பிறந்தவங்க தான் இப்போ ரொம்ப பாவம். அதாவது ஸ்கூலுக்கு புது ட்ரெஸ்ஸும் போட்டுன்னு போக முடியாது, பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் சாக்லேட்டும் கொடுக்க முடியாது. அந்த வேதனை இருக்குது. அது ஒவ்வொரு பர்த்டேவும் சொல்லிக்கிட்டே இருப்பாள், எனக்கு மட்டும் ஏமா மே மாதம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்க போனால் அந்த ஆம்பளை பிள்ளைங்களுக்குலாம் போனால் ஏதாவது 1-2 எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு பார்க்க போனோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கண்ணை கவரும் வகையில் இருக்குது ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே. ஒன்று எடுத்தால் ஒன்று சூப்பராக இருக்குது. அதாவது எதை எடுக்கிறது எதை வைக்கிறதுலே தெரிய மாட்டேங்குது. அதுவும் இவளுக்கு எப்போ எடுத்தாலும் 2ஆவே அமைஞ்சிடுதுப்பா அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும். எங்கள் வீட்டு லக்கி சாம்னு பார்த்தீங்கன்னா இவ தான். அதுக்கப்புறம் நைட்டு போல் நல்லா சுட சுட கிழங்கா மீன் குழம்பும் சுட சுட சப்பாத்தியும் வச்சு சாப்பிட்டாச்சு. அதாவது இந்த மழைக்கு நல்லா சூப்பராக இருந்தது சூடாக சாப்பிட்றதுக்கு. இனி வரும் மினி விழாக்கில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.